வணக்கம், நான் உங்கள் அனிதா. எவரெஸ்ட் மசாலா மற்றும் MDH மசாலா போன்ற மசாலாக்களை உண்பதால் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளதா பார்க்கலாம் வாங்க. ஹாங்காங்கில் விற்கப்படும் எவரெஸ்ட் மசாலா மற்றும் MDH மசாலாக்களில் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய வேதியியல் பொருளான எத்திலீன் ஆக்சைடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை அங்குள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏப்ரல் 5ஆம் தேதி கண்டுபிடிச்சிருக்காங்க. எவரெஸ்ட் மசாலா மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருது. MDH மசாலா புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகின்றது. ஹாங்காங்கில் இந்திய மசாலாக்களின் மீது ஏற்பட்ட தாக்கத்தால் சிங்கப்பூரிலும் இந்த மசாலாக்களை தடை செய்துள்ளது. சிங்கப்பூர் உணவு பாதுகாப்புத்துறை ஏஜென்சி இம்மசாலாக்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் எத்திலீன் ஆக்சைடு இருப்பதால் இந்த மசாலாக்களை தடை செய்வது, முக்கியமாக மெட்ராஸ் ஃபிஷ் கறி மசாலாவில் அதிக அளவு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய வேதியியல் பொருளான கார்சினோஜெனிக் பொருள் அதிகப்படியாக கலந்துள்ளதால் இப்பொருட்களை சிங்கப்பூர் அரசாங்கம் தடை செய்துள்ளது. இந்த இரு இந்திய மசாலாக்கள் உலகளவில் கொடிகட்டி பறக்கும் மசாலா கம்பெனிகள். இக்கம்பெனிகள் இது போன்ற தவறுகளில் இருந்து தங்களை மீட்டெடுத்துக்கொண்டு நல்ல முறையில் நல்ல பொருளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நமது நோக்கமாகும். என்ன மக்களே, மசாலாக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளை வேறொரு தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி.